தன்னை காப்பாற்றுவதற்காக ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் போரில் இறங்கி இந்த மகாபாதகத்தை ஒரு இன்டர்நேஷனல் வார் கிரைமை பண்ணியிருக்காரு. என்னடா நியூக்ளியருக்காக நீ வந்து ஈரான் அடிக்கிற, நான் கொடுக்குறேன்டா நியூக்ளியர் அணுகுண்டு போடுறா மேலே கொடுத்தான்னு வச்சுக்கோங்க வடகொரியா. இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இந்தியாவுக்கு வரும். இஸ்ரேல் வந்து அணு ஆயுத பரவல் தடை திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்த நாடு. ஆனால் அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. காசாவை அடித்தது, லெபனான் அடிச்சிச்சு, சிரியாவில் அடிச்சது, ஓகே ஜோர்டானில் அடித்தது, இப்படி எல்லா நாட்டிலையும் வந்து இஸ்ரேல் வந்து அடித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சிச்சு. இப்படி விட்டா இஸ்ரேல் காலின்ற நிலைமையில தான் அமெரிக்கா வீட்டு பாம்பரை கொண்டாந்து போட்டு, வீட்டு பாம்பரை நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டில் கொண்டாந்து போட்டு உடனே ட்ரம்ப் தலையிட்டு போரை நிறுத்தினார். போன முறை என்ன பண்ணார், வீட்டு பாம்பரை போட்டோம், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல ட்ரம்ப். அப்புறம் என்ன மயத்துக்கிறா நீ வந்து என்ரிச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி திரும்பி போய் மேலே ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அடித்தேன். குடும்பத்தோட கொலை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கண்ணு முன்னாலே கொலை பண்ணியிருக்கீங்களா? ஈரான் சும்மா விடுமா? நீ அடித்தான் திருப்பி அடி நொறுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓடிட்டான்ல, துபாயிலேருந்து யூஎஸ் ஏர் பேஸை காலி பண்ணிட்டு ஓடிடுச்சுல அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் அடிச்சதே 70 குழந்தைங்க மேலே தானே அடிச்சு, பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலில் பெண்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூலில் தானே அடிச்சு கொண்டிருக்கான். இப்போ இவன் என்ன மனித உரிமையை மதிக்கக்கூடியவன்? ஐடியாலஜி கிரியேட் பண்ணிட்டாரு, கவர்னன்ஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாரு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாரு, மிலிட்டரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாரு. எவன் போனாலும் அடுத்தவன் வருவான். வச்சு அடிக்கிறானா இல்லையா? இன்னைக்கு கொன்ன ஒரு தலைவனை கொண்டு தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், அறிவியல் செயற்பாட்டாளர், பெருமதிப்பிற்குரிய திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உலகம் முழுக்க இன்னொரு ஒரு பேசு பொருளாக தற்போது இருப்பது ஈரானை இஸ்ரேல் அமெரிக்கா துணையோடு தகர்க்கிற செயல். இதை நீங்க கவனிக்கிறீங்களா? என்ன மாதிரியான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு? இது என்னவா போய் முடிய போகுது? ஈரானை வந்து பேச்சுவார்த்தையில் நடக்கும்போதே ஜெனீவால பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, ஓமன் மீடியேட்டட் பேச்சுவார்த்தை வித் இஸ்ரேல் அண்டு யுஎஸ் அண்டு ஈரானுக்கு நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில் ஏற்கனவே கையெழுத்து போட்ட நாடு ஈரான். சரி, இப்போ அதுல இருந்து விலகிட்டாங்க. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம், அதுல கையெழுத்து போட்ட நாடு ஈரான். ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் இல்லை. இஸ்ரேல் வந்து அணு ஆயுத பரவல் தடை திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்த நாடு. ஆனால் அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அப்படி அது? ஆமாம், 100லேருந்து 150 குண்டு வச்சிருக்கான் இஸ்ரேல் வச்சிருக்கான். ஆனால் அவன் அணு ஆயுதத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ யார் ரவுடி? இவன் தான் பெரிய ரவுடி. இஸ்ரேல் தானே பெரிய ரவுடி. பெரிய ரவுடி. அப்போ யார் அடிக்கணும்? இவனை தான் அடிக்கணும். ஏன் ஈரான் அடிக்கிறான்? இப்போ தப்பு செய்கிறவனை விட்டுட்டு தப்பு செய்யாதவனை நீ தப்பு செய்வடான்னு சொல்லி அடிக்கிறான். ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா இஸ்ரேல் என்ற ஒரு ரவுடிக்கு, நெத்தன்யாகு என்ற ரவுடி தனது நாட்டின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை மறுத்து பாலஸ்தீனத்தினுடைய ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அதை எதிர்த்து தான் இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் போராடுறான். பிஎல்ஓ வந்தது, அதை எதிர்த்து தான் ஹமாஸ் வந்தது, ஹிஸ்புல்லா வந்தது, அதை எதிர்த்து தான் ஹவுதீஸ் வந்தது. இத்தனை ஆயுத குழுக்கள் வந்தது. இத்தனை ஆயுத குழுக்களும் டெரரிஸ்ட் குழுக்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கான புரட்சிப்படை. இவங்களுக்கு அவங்க டெரரிஸ்ட், அவங்களுக்கு அவங்க புரட்சிப்படை. இப்போ
இஸ்ரேல் இவ்வளோ நாள் வந்து இவங்களை எல்லாத்தையும் வெஸ்ட் பேங்க் அடிச்சது, காசாவை அடிச்சது, லெபனான் அடிச்சிச்சு, சிரியாவில் அடிச்சது, ஓகே ஜோர்டானில் அடிச்சது, இப்படி எல்லா நாட்டிலையும் வந்து இஸ்ரேல் வந்து அடித்து அவங்கள எல்லாரையும் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சிச்சு, பொருளாதார சேதத்தை ஏற்படுச்சு, வீடுகளை தரமட்டமாக்குச்சு, மருத்துவமனையை காலி பண்ணுச்சு, பள்ளி கட்டிடங்களை ஒழிச்சது. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த புரட்சி படைக்கும் டெரரிஸ்ட் சொல்லக்கூடிய இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இவ்வளோ சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஈரான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்த ஈரான் டைரெக்டாக போரில் குதிக்க வேண்டிய நிலை போன முறை ஏற்பட்டது. நேரடியாக இறங்கி அடித்த உடனே இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் அவுட். ஷார்ட் ரேஞ்சு மிசைலை தாக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன்டோம் காலி. அடுத்து டேவிட் ஸ்லிங்கு மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸை தாக்கி அடிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது காலி, டேவிட் ஸ்லிங்கும் காலி. அடுத்து என்னது ஏரோ 2 ஏரோ 3 இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைலை தாக்கி அடிக்கக்கூடிய அதையும் காலி. 3 அடிச்சு நுறுக்கிட்டாப்புல ஈரான். சரி, இனி விட்டா இஸ்ரேல் காலின்ற நிலைமையில தான் அமெரிக்கா B2 பாம்பரை கொண்டாந்து போட்டு, B2 பாம்பரை நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டில் கொண்டாந்து போட்டு உடனே ட்ரம்ப் தலையிட்டு போற நிறுத்தினார். இல்லைன்னா அப்பயே இஸ்ரேல் காலியாயிருக்கும், தரமட்டமாக இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, இன்னைக்கு அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு ஈரான் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணிருச்சு, 60% என்ரிச் பண்ணியாச்சு, 90% பண்ணால் அது நியூக்ளியர் வெப்பன் கிரேடாக மாறிடும், ஃபிசைல் மெட்டீரியலாக மாறிடும். அப்போ 90% பண்ணிட்டா நீ 60% பண்ண நியூக்ளியர் என்ரிச் பண்ண மெட்டீரியலே உன்ட்டா 400 கிலோகிராம் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு சொல்லுது. ஈரான் என்ன சொல்லுது, எங்கிட்ட அவ்வளோவெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து மருத்துவத்துக்கும் அணுமின்சாரத்துக்கு தான் என்ரிச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரானை வந்து குற்றச்சாட்டு சொல்லுது, எங்களை நீ ஃபெசிலிட்டி எல்லாம் பார்க்க விடலை அப்படின்னு. போன முறை என்ன பண்ணார், B2 பாம்பரை போட்டோம், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல ட்ரம்ப்பு. அப்புறம் என்ன மயத்துக்கிறா, நீ வந்து என்ரிச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி திரும்பி போய் மேலே ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அடிக்கிற. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே நீ வந்து தாக்குதல் நடத்தலாமா? அப்போ என்ன அர்த்தம், தாக்குதல் நடத்தி CIA மொசாத் உதவியோட அந்த சுப்ரீம் லீடரை கமேனி குடும்பத்தோட கொலை பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் கண்ணு முன்னாலே கொலை பண்ணியிருக்கீங்களா? ஈரான் சும்மா விடுமா? நீ அடித்தான் திருப்பி அடி நொறுக்கிட்டு இருக்கான். அப்போ ஓடிட்டான்ல, துபாயிலேருந்து US ஏர் பேஸை காலி பண்ணிட்டு ஓடிடுச்சுல அமெரிக்கா. சவுதி அரேபியா கத்துறான்ல, இப்போ கதறான்ல, டே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு எங்களை காப்பாற்ற நீ பார்த்தா எல்லாமே இஸ்ரேலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கடா, எங்களை திராட்டில் விட்டுடா, உன்னை நம்பி நாங்கள் ஏர் பேஸ் கொடுத்தோம், எங்களை திராட்டில் விட்டுடா அப்படின்னு கத்துறானா இல்லையா? கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சுகவாழ்வு வாழ்ந்தான். அமெரிக்காவில் சொத்து பத்து வாங்கி நிலம் பலம் வாங்கி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் போட்டு, ஃப்ரான்ஸில் போட்டு, UKல போட்டு வரக்கூடிய எத்தனை எண்ணெய் வளங்களையும் வச்சுக்கிட்டு சொகுசாக வாழ்ந்தான். இன்னைக்கு அடிச்சான்லாம் வச்சான்லாம் உனக்கு ஆப்பு. நீ வந்து அமெரிக்கன் ஏர் பேஸை உள்ள கொண்டாந்து விட்டு உன்னுடைய ஈரான் இஸ்லாமிய சகோதர நாட்டை இன்னைக்கு அழிப்பதற்கு நீங்கள்லாம் துணையாக இருந்திருக்கீங்க. எவ்வளோ நாளாச்சு இதில் ஏர் பேஸ் வைக்கிறதுக்கு அளவு பண்ணி. அப்போ எல்லா இடத்துலையும் ஏர் பேஸை கொண்டாந்து வச்சு USS ஆப்ரஹாம் லிங்கன் வார்ஷிப்பை வந்து கொண்டாந்து நிறுத்த வச்சு அதுலேருந்து 1000 குண்டு மலையை பொழிஞ்சிருக்கானே ஈரான் மேலே, ஈரான் மக்களை கொண்டு ஒழிச்சிருக்கானே, ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டிருக்கானே, ஈரானுடைய கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கான், ஈரானுடைய ரெடார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கான், ஈரானுடைய மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கான். இத்தனை வேலை பண்ண அவன் சும்மா விடுவான் அவன்? இப்போ அமெரிக்காவுடைய குண்டு மழை இருக்குல்ல, அது வந்து ஈரான் இருக்கக்கூடிய இந்த ராணுவ தடவாடங்கள் மேலே மட்டும்தான் தாக்குதல், இல்லை மக்கள் மேலே அடிக்கிறானே. காலி பண்ண அடிச்சதே 70 குழந்தைங்க மேலே தானே அடிச்சிருக்கான். பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூல்ல பெண்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல தானே அடிச்சு கொண்டிருக்கான். இப்போ இவன் என்ன மனித உரிமையை மதிக்கக்கூடியவன்? மனித உரிமையை மதிக்கிறவன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த அதிபர், கொல்லப்பட்ட அதிபர் அயதுல்லா அலி கமேனி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் பதுங்குழிக்கு வந்து வேற பதுங்குழிக்கு வாங்க, உங்களை சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த ஈரான் மக்களையும் பதுங்குழியில் வச்சிருவீங்களா? நான் வர்றேன் அப்படின்னு. ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாத்திருவீங்களா நீங்கள்? இவர் கமேனி கேட்குறாரு. நான் இறந்தா என்ன, அடுத்து வருவான், அடுத்து எனக்கு பின்னால அவனை கொன்னா அதுக்கப்புறம் அடுத்து வருவான். சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டார் அவர்.
ஐடியாலஜி, தத்துவம். ஐடியாலஜி கிரியேட் பண்ணிட்டாரு, கவர்னன்ஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாரு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாரு, மிலிட்டரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாரு. எவன் போனாலும் அடுத்தவன் வருவான். வச்சு அடிக்கிறானா இல்லையா? இன்னைக்கு நீ கொன்ன ஒரு தலைவனை கொன்ன நீ. ஆனா ட்ரம்ப் அடங்குன மாதிரி தெரியலையே. என்னதான் அடங்குறது? எப்படி ஓடுன நீ? யுஎஸ் ஏர்பேஸ் துபாயில இருந்து காலி பண்ணிட்டு ஏன் ஓடுன? பல இந்திய ஊடகங்கள் இந்த தகவலே தர்றது இல்லையே. ஏன் எதுக்கு ஓடுற? ஓடுனதான் நியூஸ் வந்து. இந்திய ஊடகத்தை விடுங்க. இந்திய ஊடகம் எதுக்கு இல்லை? இந்திய ஊடகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மோடியை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. வெட்டியா எந்த ரெலவன்ஸுமே இல்லாத மோடியை பற்றி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னதை போய் நீங்கள் இது ஒன்று பண்ணுறீங்க? இந்திய ஊடகத்தை ஃபாலோ பண்ணி ஈரானோட கதை முடிந்தது, ஈரானில் குண்டுமழை அப்படின்லாம் நம்ம போட்டுட்டு இருக்காங்க. அதான் ஈரானில் குண்டுமழை போடுறான், ஈரான் திருப்பி அடிக்கிறானே, அதை போடணும்ல. அடிச்சு நொறுக்கி எடுக்கிறான்ல, அள்ளி எடுக்கிறான்ல. நெத்தனியாக ஆஃபீஸே தரமட்டமாக்கிட்டான்ல. ஆனா அவர் மறுநாள் வெளியே நடமாடுறத காட்டுறாங்க. நடமாடுறான். போய் பங்கர்ல போய் கீழே 3வது பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கத்தார்ல இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப அப்படி ஓடி ஓடியிலேயே அயத்துல்லா அலி கோமனி 89 வயசுக்காரனை கொண்டிருக்க நீ. அடுத்த தலைவர் வந்து அசைங்க. அவருடைய மகனை தேர்ந்தெடுத்தாங்க. சுப்ரீம் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மகனை தேர்ந்தெடுத்தாச்சு. இன்னைக்கு இன்டரிம் டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் இன்னைக்கு வந்து அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. நீ அவர் வந்து இப்போ பொசிஷன் எடுத்துட்டா நீ அவர் தான் கண்ட்ரோல். டெக்னாலஜி லெவலில் ஈரானை அட்வான்ஸ் கொண்டு போயிட்டான். இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அட்வான்ஸ் லெவலில் இருக்கான். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கான். அவங்ககிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா லேக் ஆஃப் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மட்டும் அவங்ககிட்ட இல்லை, ப்ராப்பரான ஏர்கிராஃப்ட் இல்லை. இவன் வந்து F-35யும் F-15யும் அமெரிக்கா ஏர்கிராஃப்டை வாங்கி வச்சுட்டு இஸ்ரேலை அடிச்சுட்டு இருக்கான். மிசைல் கேப்பபிலிட்டியில் ஈரான்கிட்ட வந்து சுஜிபி, ட்ரோன் கேப்பபிலிட்டியில் ஈரான் கிட்ட இவன் சுஜிபி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறானா இல்லையா? சாஹித் 136 லாட்ரிங் முனிஷன் காமிகாசி ட்ரோன்ஸ்ன்னு சொல்லி அடிச்சு போய் டார்கெட்டை சீக் பண்ணி ஹிட் பண்ணி அடிச்சு அப்படியே வெடிக்குதா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஈரான் அட்வான்ஸாக வச்சிருக்கான். அப்படின்னா ஈரானை ஏன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறான்? ஏன் எதனால? பிகாஸ் ஈரான் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், கோல்டு மைனு, மினரல்ஸ் அண்டு கனிம வளம், இந்த நாளையும் ஆட்டைய போடணும் அமெரிக்கா. என்ன அமெரிக்கா உளவியல் தொடருது? யாரையாவது ஆட்டைய போடுறதுல அது என்ன உளவியல் அமெரிக்கா? இது அவனுக்கு அப்பதான் நான் கண்ட்ரி செழிப்பா இருக்குன்னு அவன் பார்க்குறான். அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த ட்ரம்ப்பினுடைய செயல்களை அமெரிக்காவோட மக்கள் ஆதரிக்கல, அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ஆதரிக்கல, அமெரிக்காவுடைய ரிபப்ளிகன்ஸே எதிர்க்கிறான். இப்போ டெமோக்ராட்ஸ் எதிர்க்கிறான். அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கான். இந்த வார நீ இருக்கிற இஸ்ரேலுக்காக போய் வார போடுறேன். காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட்டு யூதர்கள் இஸ்ரேல் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி, ட்ரம்ப்பை மிரட்டி நீ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் இறங்குன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா எப்ஸ்டீன் இல்லைன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்துடும், எப்ஸ்டீனில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றுவதற்காக ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் போரில் இறங்கி இந்த மகாபாதகத்தை ஒரு இன்டர்நேஷனல் வார் கிரைமை பண்ணியிருக்காரு. வார் கிரைம் குற்றம் தான். ஒரு நாட்டை வந்து அதிபரை கிட்னாப் பண்ணிட்டு போகிறான். வெனிசுலா அதிபரை 17% ஆஃப் த ஆயில் ரிசோர்ஸ் இந்தியா வேர்ல்டில் 17% ஆஃப் த ஆயில் ரிசோர்ஸ் வெனிசுலாட்ட தான் இருக்குது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா. அந்த வெனிசுலா அதிபரே கடத்தி வச்சுட்டானே. கூட்டிட்டு போறேன்றாங்க. நம்ம கடத்தல் அவங்க கூட்டிட்டு போறோம். என்னதை கூட்டிட்டு போனா? கடத்தி வச்சு அவனை வந்து பணைய கைதியால எடுத்துட்டு போயிருக்கு. நீ பணைய கைதியால நீ எடுத்துட்டு போயிருக்கு. நீ இப்போ எப்படி இருக்கு? இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்கு இதனால? பெட்ரோல் டீசல் விலையில ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இந்தியாவுக்கு வரும். உறுதி அது உறுதி, கண்டிப்பா உறுதி. எப்படி தொடரும்? என்ன மாதிரி? மோடி வந்து தன்னை அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு அடிமைப்படுத்தியதால், இந்தியாவை அடிமைப்படுத்தியதால் இன்னைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டான். ஆமாம், இந்த ஹார்மஸில் வந்து தான் 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அது மூலமாக தான் நடக்குது. இந்த 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அது மூலமாக நடக்குது. அதில் 85% இந்தியாவுக்கு அது மூலமாக தான் ஆயில் வருது. நடக்கிற 20%த்துல 80% இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு ஆயில் அங்கிருந்து தான் வருது. ஏன்னா சவுதி அரேபியால இருந்தோ, ஈரான்ல இருந்தோ, கத்தார்ல இருந்தோ, யுஏஇல இருந்தோ வரக்கூடிய ஆயில் அத்தனையுமே 85% வந்து அந்த ரூட் வழி தான் வரணும். முடியாச்சுன்னா எப்படி வரும்? அப்போ பேரல் விலை எவ்வளவு? $80 $150 ஏறி. $110 இருக்கும் போது மன்மோகன் சிங் $50 பெட்ரோல் கொடுத்தாரு. ஆனால் $60 பெட்ரோல் விலை குறைஞ்சி பேரலுக்கு $60 குறையும் போதும் மோடி $100 பெட்ரோல் கொடுக்குறாரு. அப்போ
ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மஸை மூடியாச்சு, $150 ஏறிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் விலை எங்கே போகும்? உச்சத்தை தொடும். $150 போகும். இதால மத்த பொருள் விலை ஏறும் இல்லையா? ஆமாம், 80% இந்துக்களுக்கு பாதிப்பு, 20% முஸ்லீம்களுக்கு பாதிப்பு, கிறிஸ்டியனுக்கு பாதிப்பு. ஏன்னா இந்தியர்கள் மொத்தமாக சொல்கிறத விட அவங்க பாஷையில் நம்ம பேசணும், அப்போ தான் எனக்கு புரியும். புதுசா இருக்கு இது. பிஜேபி பாஷையில பேசணும். இந்துக்களுக்கு பாதிப்பு. ஓகே, 20% சிறுபான்மையினருக்கு பாதிப்பு. ஓகே, அப்போ என்னாச்சு? அப்போ வந்து டோட்டலாக விலைவாசி ஏற்றம் வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும், எல்லா பொருள்களும் விலை ஏறும், கோல்டு விலை ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரைசிஸ் வரும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வரும், ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு அதால போகும், $100 மேலே போகும், $1 $100 மேலே ஏறும். அப்போ இம்போர்ட் காஸ்ட்டு கூடும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ் வந்து குறையும். அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அப்போ இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக யார் இருக்கா அப்படின்னா மோடி இருக்காரு. எப்படி சமாளிப்பாரு? எப்படி சமாளிப்பாரு? டாரிஃப்ல கையெழுத்து போட்டு ரஷ்யாட்ட ஆயில் வாங்க மாட்டேன், ஆமா வெனிசுலாட்ட வாங்குவேன் கையெழுத்து போட்டது யாரு? மோடி. நீ போய் வெனிசுலாட்ட வாங்க, நீ வெனிசுலாட்ட வாங்கினா அது ரஷ்யா வாங்குற ஆயிலை விட டபுள் மடங்கு காஸ்ட் கொடுத்து வாங்க நீ. இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு மோடி. எப்படிப்பட்ட சிக்கலில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை டைல்யூட் பண்ணியிருக்காரு மோடி. எப்படிப்பட்ட சிக்கலில் குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு மோடி. ஒரு பெரிய ஆபத்து இருக்கு நமக்கு. அப்போ இத்தனை ஆபத்துனால $27 பில்லியன் லாஸ் வருஷத்துக்கு, ஆண்டுக்கு. இதே இது நீ வந்து ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நான் அமெரிக்காவோட ஒப்பந்தம் இது ட்ரேடே கிடையாது, அப்படா அவனால் முடிஞ்சதை பாரு அப்படின்னா நமக்கு நான் வந்து யூரோப்பியன் யூனியன்லையும் ஆசியாவிலையும் பிரிக்ஸ்லையும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா, அவங்களோட டைப் பண்ணியிருந்தாருன்னா, அவங்களோட டாரிஃபில் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா என்ன இருக்கும்? $68 பில்லியன் லாபம். இப்போ நம்ம 27 நஷ்டம். 27 நஷ்டம். இந்த பெட்ரோல் விலையெல்லாம் உயரும்பொழுது நமக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கால வந்து உதவி பண்ண மாட்டாரா மோடிக்கு? மோடி ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்பா பார்த்து மோடியை கடத்திட்டு போனா தான் இந்தியா தப்பிச்சிடும். எப்படி வெனிசுலா அதிபரை கடத்தின மாதிரி. ஆனால் கடத்துற அளவுக்கு ஒருத்து இவர் கிடையாது. ஏன்னா கழுத்து போடுறான்னா உடனே கழுத்து போட்டு விட்டார்ல, அப்புறம் இது கடத்த போறாங்க. எஃப்சின் ஃபெயிலியர் வந்துருச்சு. கழுத்து போடுறான்னா கழுத்து போட்டாச்சு, அப்புறம் எப்படி கடத்தான்? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ அடிமையை வந்து கடத்தணும்னு அவசியம் இல்லை, கூப்பிட்டாலே போதும். ஏய் அப்படின்னு கண்ணை காமிச்சாலே போதும். சொல்லுங்க ஏஜமா, சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு போறப்ப நீங்க வந்து எப்படி வந்து அவரை வந்து ஒரு இதாக சொல்லுவோம். அடுத்த கட்டமா தாக்குதல் எங்க போய் முடியும் தோழர்? ஈரான் புறலாங்கடு வாராத்தான் போய் முடியும். இப்போ வந்து சைனா வந்து ஒரு 17 விமானங்கள் அனுப்பியிருக்கு ஆயுதங்களோட. நார்த் கொரியா இப்போதான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கான், ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அது அவங்கெல்லாம் போரில் இறங்குவதற்கு அவங்களுக்குரிய ஒரு வந்து வேர்வித்தால் அமெரிக்கா மாதிரி ஏர் பேஸ் எல்லாம் இல்லை, நேவல் பேஸ் இல்லை. அப்போ அவங்க வந்து ஈரானுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கலாம், மிசைல்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த மிசைல்ஸை இவங்கெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணி இவங்க கொண்டு வர்றதுக்கு நாளாகும். நேரடியாக போரில் இறங்கினா அது வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நாங்களும் இறங்குவோன்னு மிரட்டல் பண்ணால் ஒருவேளை அமெரிக்கா பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனாவும் ரஷ்யாவும் வந்தாங்க. என்னடா நியூக்ளியருக்காக நீ வந்து ஈரான் அடிக்கிற, நான் கொடுக்குறேன்டா நீக்கு அணுகுண்டு போடுறா மேலே கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. வடகொரியா போட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லி முடிஞ்சு. அப்புறம் நீ அவன் தான் ஒரு முடிவு கொண்டானது, ரேட்டு சேவப்பு கொடி ஏற்றிட்டான், சேவப்பு கொடி ஏற்றியாச்சு, ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீ வந்து வச்சு பாத்திர முடியாதுன்னு வர்றான். வடகொரியாலாம் வந்து இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஆமாம், அமெரிக்காவை காப்பாற்றவே முடியாது. தொடர்ந்து பேசலாம் தொடர். நன்றி தொடர். மிக்க நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.